உங்க வாழ்க்கையில என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஏதோ ஒரு இடத்துல வெற்றி அப்படிங்கிற விஷயம் தள்ளி போயிட்டே இருக்கா? இல்ல சுத்தி இருக்கிறது எல்லாமே நெகட்டிவா தெரியுதா? கவலையப்படாதீங்க. அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்த மட்டும் மாத்துறது மூலமா இந்த உலகத்தையே மாத்த முடியும். இந்த உலகத்தையே மாத்த முடியும்னா நாம நினைக்கிறதை இங்க ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு புத்தகம் தான் ஜெஃப் கெல்லர் எழுதிய ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங். நாம இந்த புத்தகத்தை பத்தி தான் இந்த வீடியோவில் புதுசா பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, என்னுடைய பேர் சிவக்கண்ணன். நான் ஒரு உளவியல் ஆலோசகர். நான் இந்த சேனல்ல மோட்டிவேஷனல் மற்றும் உளவியல் சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்துட்டே இருப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருமே குழந்தையா இருக்கும்போது சுத்தமான ஜன்னல் வழியா இந்த உலகத்தை பார்க்கிறோம். புதுசு புதுசா கத்துக்க ஆசைப்படுறோம். கீழே விழுந்தாலும் சிரிச்சுட்டே எந்திரிக்கிறோம். ஆனா வளர வளர ஒரு கட்டத்துல ஏமாற்றம், பயம், கோபம், கவலை அப்படின்னு அந்த ஜன்னல்ல அழுக்கு படியுது. இப்போ இந்த அழுக்கு படிந்த ஜன்னல் மூலமா பாக்குறது மூலமா இந்த உலகமும் அழுக்கா தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், 2 பேர் ஹோட்டலுக்கு போறாங்க. 2 பேரும் சாப்பாடு ஆர்டர் பண்றாங்க. ஆனா சாப்பாடு வர்றதுக்கு 30 நிமிஷம் டிலே ஆகுது. அதுல ஒருத்தர் நெகட்டிவ் ஆட்டிடியூட் பர்சன். அவர் என்ன பண்றாரு? டிலே ஆன உடனே கோவப்பட்டு சர்வரை திட்டி சாப்பாடு நல்லா இல்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ அங்க அவருடைய நாளும் வேஸ்டா போகுது. அவருடைய ஆப்போசிட்ல இருக்கிற சர்வரோட நாளுமே மோசமா அமையுது. அதே இடத்துல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பர்சன் அந்த 30 நிமிட இடைவெளிய தன்னுடைய நண்பர்களோட பேசி நேரத்தை ஸ்பெண்ட் பண்றாரு. சாப்பாடு வந்தான மகிழ்ச்சியா சாப்பிட்டு அங்க இருந்து வெளியே போறாரு. இங்க 2 பேருமே பாக்குற உலகம் ஒன்றுதான். ஆனா 2 பேருமே வெவ்வேறு அனுபவத்தை கொடுக்குது. நாம நம்முடைய ஆட்டிடியூட மட்டும் மாத்துறது மூலமா நம்மளுடைய அனுபவத்தை, இந்த உலகத்தை மிக அழகாக பார்க்க முடியும். மிக சிறந்த அனுபவத்தையும் நம்ம அடைய முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்க. நாம எதை அதிகமா நினைக்கிறோமோ அதுவாதான் மாறுறோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒரு நாளைக்கு என்ன நினைக்கிறோமோ, எந்த அதிர்வுகளை அதிகமா நம்ம பிரபஞ்சத்துக்கு அனுப்புறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில திரும்ப வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கடன் அதிகமா இருக்கு, எனக்கு உடம்பு முடியல, என் பாஸ் மிக மோசமானவர், என்னுடைய மேலாளர் மிகவும் கடுமையானவர், இந்த மாதிரி நெகட்டிவா நம்ம யோசிக்கும் போது அதுதான் நம்ம வாழ்க்கையில திரும்ப திரும்ப நடக்கும். அதுவே நான் முன்னேறிட்டு இருக்கேன், மிக சிறப்பான வாழ்க்கை எனக்கு கிடைக்குது, நல்ல வாய்ப்புகள் வந்து சேருது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இப்போ நம்மளுடைய சூழ்நிலை பாசிட்டிவா இருக்கோ இல்லையோ, ஆனா நம்முடைய மூளை அதற்கான வழியை தேட ஆரம்பிக்கும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாங்க. அடுத்து ஆசிரியர்கள் சொல்றது விசுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். நிறைய பேர் இதை பத்தி பேசியிருக்காங்க. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அது நிஜத்தில் நடந்த மாதிரி நம்ம மனசுல திரும்ப திரும்ப ஓட்டி பார்க்கறது மூலமா அந்த நிகழ்வுகளை நம்ம நிஜத்துல கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டா நம்ம உலக புகழ்பெற்ற நடிகர் ஜிம் கேரி அவரை எடுத்துக்கலாம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில $10 மில்லியன் செக்கை எழுதி தனக்கு அது வருமானமா கிடைச்சதா கற்பனை பண்ணி அவருடைய வேலெட்ல வச்சுக்கிறாரு. திரும்ப திரும்ப அதை பாக்குறாரு. சில வருடங்கள்லயே அவருக்கு டம்பர் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமா அதே $10 மில்லியன் செக்கு அவர் கைக்கு வருது. எந்த அளவுக்கு உறுதியா கான்பிடண்டா நம்ம அதை யோசிக்கிறோமோ, அதை திங்க் பண்றோமோ, அதை நோக்கி நம்ம செயலை செய்யறோமோ கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு இங்க வலியுறுத்துறாங்க. அடுத்து, வாழ்க்கையில் நம்ம முயற்சி பண்றோம் அப்படிங்கிறத விட நம்ம வாழ்க்கையில கமிட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கும், என்ன நடந்தாலும் நான் இதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கும், ஒரு கமிட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, கடவுள் என்ன மட்டும் ஏன் சோதிக்கிறாரு அப்படின்னு கேட்காம, இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்கணும். ஒரு கப்பல்ல ஒரு வேலை செய்யறாரு. தவிர்க்க முடியாத காரணத்துல அவர் வேலையை விட்டு நீக்கம் செய்யறாங்க. அதை நினைச்சு கவலைப்படாம அழுது புலம்பாம தனக்கு கிடைச்ச நேரத்தை பயன்படுத்தி சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. சில வருடங்களே அவரே பல பேருக்கு வேலை கொடுக்கிற முதலாளியா மாறுறாரு. அந்த வேலை நீக்கம் அப்படிங்கிறது ஒரு மோசமான நிகழ்வு தான், ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். ஆனா அந்த பிரச்சனைய எப்படி அவர் எதிர்கொள்றாரு அப்படிங்கிறது தான் இங்க மேட்ரு. அந்த பிரச்சனைய அவருக்கு சாதகமா மாத்துறாரு. மிகப்பெரிய பிசினஸ் மேனா உருவெடுக்கிறாரு. எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு பயங்கரமான சக்தி இருக்கு. ஆண்டனி ராபின்ஸ் சொல்ற மாதிரி நாம தேர்ந்தெடுக்கிற வார்த்தைகள் தான் நம்ம தலையெழுத்தை நிர்ணயிக்குது. என்னால இதெல்லாம் முடியாது, நான் ஒரு முட்டாள் அப்படின்னு உங்களுக்குள்ள சொல்லிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வார்த்தைகள் தான் எண்ணங்களா மாறுது.
எண்ணங்கள் தான் செயலா மாறுது. எப்பவுமே நான் முயற்சி செய்வேன், என்னால இது முடியும், என்னால கத்துக்க முடியும் அப்படின்னு நம்ம பாசிட்டிவா சொல்றது மூலமா அந்த பாசிட்டிவான விஷயங்களையும் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. யாராவது நம்ம கிட்ட எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நாம என்ன பதில் சொல்லுவோம்? ஏதோ இருக்கேன் சார், ஏதோ உங்க புண்ணியத்துல இருக்க, ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. இப்படி சொன்னா நம்மளுடைய எனர்ஜியும் டவுன் ஆகும், ஆப்போசிட்ல எனர்ஜியும் டவுன் ஆகும். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் ஜெஃப் கெல்லர் என்ன சொல்றாருன்னா, இனிமே யாராவது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல பழகுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க அப்படி சொல்லும்போது உங்களுக்குள்ள இருந்து ஒரு புது புத்துணர்ச்சி, புது எனர்ஜி வரத பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கும் அந்த எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகுறத பார்க்க முடியும். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நாம ஏன் பாசிட்டிவா சொல்றது இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரோட பதில், நம்ம அந்த மாதிரி நல்லா இருக்கிறேன், சிறப்பா வாழ்றேன் அப்படின்னு சொன்னா மத்தவங்க நம்மளை பார்த்து பொறாமைப்படுவாங்க, கவலைப்படுவாங்க, கண் திருஷ்டி ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையவே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவா பேசுறோமோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளையும் மேல் நோக்கி உயர்த்தும். ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து நல்ல ஒரு உணர்வை கொடுக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, முயற்சி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம கஷ்டங்களையோ கவலைகளையோ பத்தி மற்றவங்க கிட்ட சொல்லி புலம்புறதால எந்த பிரயோஜனம் கிடையாது. உங்க கஷ்டங்களை 80% மக்கள் கண்டுக்க மாட்டாங்க. மீதி இருக்கிற 20% மக்களும் உனக்கு தேவையா அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கு குடிக்க தேவையான தண்ணியும் சாப்பிட நல்ல தரமான உணவும் கிடைச்சிட்டு இருக்குன்னா நீங்க வாழ்க்கையில எதை பத்தியும் புலம்பவே கூடாது, ஒருபோதும் புலம்ப கூடாது. ஏன்னா வாழ்க்கையில நமக்கு எல்லாமே கிடைச்சும் சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை போடுறோம், பொறாமைப்படுறோம், கவலைப்படுறோம், அழுது புலம்புறோம். அதையெல்லாம் நம்ம நிறுத்தணும் அப்படின்னு அவர் வலியுறுத்துறாரு. உங்களை சுத்தி எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசுற நச்சு மனிதர்கள் இருந்தா நீங்க வளரவே முடியாது. ஒரு நச்சு பாத்திரத்துல இருக்கிற நல்ல பாலும் கெட்டு போயிடும். அதுபோல உங்க கனவுகளை கிண்டல் செய்யற ஃப்ரெண்ட்ஸ்களை விட்டு உங்களை ஊக்குவிக்கிற, உங்களோட சேர்ந்து வளர நினைக்கிற பாசிட்டிவான மனிதர்களோட உங்க நேரத்தை செலவழிங்க அப்படின்னு வலியுறுத்துறாரு. பயம் அப்படிங்கிறது ஒரு நிழல் மாதிரி. தூரத்துல நின்று பார்த்தா பெருசா தெரியும், பக்கத்துல போக போக அது தானா மறைஞ்சிடும். நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற வரையும் நம்மளால வளர முடியாது, சாதிக்க முடியாது. அதை விட்டு வெளியே வரும்போது நம்ம மிகப்பெரிய சாதனையை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மேடையில போய் பேசுறதுக்கு பயமா இருக்கிற ஒருத்தர் பயந்துட்டே இருந்தா எப்பவுமே பேசவே முடியாது. ஆனா நடுக்கத்தோட முதல் முறை வளர்னாலும் பரவாயில்ல போய் பேசிட்டு வச்சீங்களேன், அதுக்கப்புறம் அடுத்த தடவை பேசும்போது பயத்தோட அளவு குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். தொடர்ந்து அந்த விஷயத்த நம்ம செய்யறது மூலமா அந்த பயத்தை மொத்தமாவே நம்ம நீக்க முடியும். நாம எந்த விஷயத்துக்காக பயப்படுறோமோ அந்த விஷயத்த நம்ம நேருக்கு நேர் சந்திக்காத வர நாம அந்த பயத்தை அழிக்கவே முடியாது. நேருக்கு நேர் எதிர்கொள்றது மட்டும்தான் அந்த பயத்தை கொள்வதற்கான ஒரே வழி. தோல்வி அப்படிங்கிறது வெற்றியோட ஆப்போசிட் கிடையாது, அது வெற்றியோட ஒரு பகுதி. தோல்வி அடைஞ்சா எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார விளக்கை கண்டுபிடிக்க 10,000 முறை தோல்வி அடைஞ்சார். நான் 10,000 தடவை தோக்கலாம் செய்யல, பல்பு எப்படி எரியக்கூடாது அப்படிங்கிறத 10,000 வழிகள்ல கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆட்டிடியூட் தான் அவரை மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளரா உருவாக்கியிருக்கு. நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பணம், புகழ், பெயர் அதெல்லாம் நமக்கு சொத்து கிடையாது. நீங்க எவ்வளவு பேரோட நல்ல உறவோட இருக்கீங்க அதுதான் உங்களுடைய உண்மையான சொத்து. மற்றவங்களுக்கு பிரதிபலன் பார்க்காம, எதையும் எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க. புது மனிதர்களை பார்த்தா புன்னகை செய்யுங்க. மற்றவங்க சொல்றத கூர்ந்து கவனிங்க. சும்மா தேவைப்படும் போது மட்டும் பேசாம, பண்டிகை நாட்களோ இல்ல முக்கியமான ஒரு நாட்களுக்கோ, அவங்களுடைய பர்த்டே கூட இருக்கலாம், போன் பண்ணி விஷ் பண்ணுங்க. உண்மையா பேசுங்க. உண்மையான ஒரு பாராட்டியும் உண்மையான ஒரு மகிழ்ச்சியும் தெரியப்படுத்துங்க. இந்த ஒரு குணம் தான் உங்களை சுத்தி ஒரு பெரிய நெட்வொர்க்கை உருவாக்கும். அது உங்களுடைய பர்சனல் குரோத்துக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய பிசினஸ் பெரிய அளவுக்கு வளர்றதுக்கும் மிகப்பெரிய உதவியா வாய்ப்பா அமையும். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் இந்த புத்தகத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். நாம பாக்குற இந்த உலகம், நாம எதிர்கொள்ற இந்த சூழ்நிலை எல்லாத்துக்கும் பொதுதான். ஆனா அதை எப்படி அணுகுறோம், எப்படி பாக்குறோம் அப்படிங்கிற பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த நிகழ்வுக்கு கொண்டு போகுது. நம்ம எதிர்கொள்ற சூழ்நிலைய பாசிட்டிவா அப்ரோச் பண்ணும்போது நமக்கான வழி அழகா ஓப்பன் ஆகுது. நெகட்டிவா பார்த்தா இந்த உலகம் இருக்கிற வழியை மூடிடும். பி பாசிட்டிவ். இந்த வீடியோ பத்தியோ இந்த புத்தகத்தின் பத்தியோ உங்களுடைய விமர்சனத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு மிக சிறந்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.